ஒரே ஒரு வாரம் தான் ஊரில் இல்லை. போகும்போதே ஃப்ரிட்ஜ் ஆஃப் பண்ணி வச்சுட்டு போனோம். திங்ஸ் எதுவுமே இல்லை. வந்தவொடனே திருப்பி ஆன் பண்ணிக்கலான்னா, ஆனால் வந்து பார்த்தா எங்களுக்கு தான் பெரிய ஷாக்கு. ஒரே டஸ்ட்டு, கொஞ்சம் கொஞ்சம் அழுக்கெல்லாம் இருந்தது. இப்படியே யூஸ் பண்ணால் சமைக்கிறதுல பாதி ஐட்டம் உள்ளே வச்சு தான் யூஸ் பண்ணுறோம். அதனால் எதனா குழந்தைங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆகிடும் போகுதுன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. பார்க்குறதுக்கு டப்பா மாதிரி தானே இருக்குது. ஈஸியாக 5 நிமிஷம் 10 நிமிஷம் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் ஆரம்பித்தேன். ஆனால் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது சுரங்கப்பாதை மாதிரி உள்ளே போய்கிட்டே இருக்குது வேலை. ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சு அதை க்ளீன் பண்ணிவிட்டு 1க்கு 3 தடவை தொடச்சி எடுத்து திருப்பி அரேஞ்ச் பண்ணி அப்பாடான்னு ஆயிடுச்சு. ஸோ அதில் அழகாக மாய்ச்சர் கண்ட்ரோல் பண்ணுற ரெகுலேட்டர் இருக்குது. வாங்கி வச்சிருந்த பால், பொற ஊற்றி வச்சிருந்த தயிர், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜூஸு. கண்டிப்பாக இதெல்லாம் அமிர்த சரஸ்னி கொடுக்க மாட்டோம். காணே, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தயிர், இது மட்டும் தான் இருந்தது. ஸோ எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு எல்லாரும் அந்த ஹெக் கூல்டர் எது எதுக்கோ யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நான் லெமன் வைக்க தான் யூஸ் பண்ணுவேன். ஒரு வழியாக ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணியாச்சு.